கடவுள் நேர்ல வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாருன்னா வரம்லாம் கேட்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிற போனை கிஃப்டா கொடுத்துருவேன். எதுக்கு? என் வாழ்க்கையில விளையாடுறத நிப்பாட்டிட்டு போன்ல கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு. ஹோம் டூர் போட்டான், பாத்ரூம் டூர்ல வந்து நிக்கிறாங்க. குடும்பத்தோட ஒரு செல்ஃபி எடுப்போமா, எடுத்து உடனே ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோமா, எல்லாரும் முகமும் சிரிச்சு பளிச்சுன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி போட்டோ போட்டுப்போம். ஆனா வீட்டுல அடுத்த 10வது நிமிஷம் சண்டன் ஆகும். எனக்கு இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றவங்கள பார்த்தா வீட்ல ஜோடியா இருக்காங்களோ தெரியல, போன் ஃபுல்லா ஜோடி ஜோடியா ரீல்ஸ் பண்ணி வயித்தெரிச்சல கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரு அவங்களோட ரீல்ஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த வயித்தெரிச்சல்ல சங்கம் வைத்து பிறந்தவளே, சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. 1000 ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புன்னை இவள், 1000 மொழிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னை இவள், பருவம் மாறா குமரி இவள், பட்டினத்தாரையும் மயக்கியவள், தமிழே உலகின் முதல் மொழி இவள், தானாய் வளரும் பெருவெளி, எல்லா மொழியும் அதன் வழி, இவள் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி. அன்னை தமிழை உங்கள் அத்தனை பேரினுடைய மிகப்பெரிய கைதட்டலோடு இந்த அற்புதமான சுதந்திர தின விழாவில் இந்த மக்களுக்கு சுதந்திரத்தினுடைய மேன்மையை கடத்தி விட மாட்டோமா, நம் தியாகிகளினுடைய அந்த போராட்டத்தை உணர்த்தி விட மாட்டோமா, நமது பாரத தேசத்தினுடைய பெருமையை பகிர்ந்து விட மாட்டோமா, இன்றைய தலைமுறை இந்த சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாரத தேசத்தை உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு பெரும் ஏக்கத்தோடு இந்த நிகழ்வை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய அத்தனை பெருமக்களுக்கும், இதை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய பெருமகனர் அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் ஒரு பலத்த கைதட்டலோடு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அமெரிக்க நாட்டை சொல்லும் போது இது வர்த்தகர்களின் தேசம் நாங்க, ஐரோப்பா நாட்டை சொல்லும் போது இது சுற்றுலாக்களின் தேசம் நாங்க, அரபு நாட்டை சொல்லும் போது இது பாலைவன தேசம் நாங்க, ஆனால் இந்திய நாட்டை சொல்லும் போதுதான் இது தியாகிகளினுடைய தேசம் நாங்க, தியாகிகளினுடைய தேசம், அறிஞர்களினுடைய தேசம். பறவைனா பறக்கணும், பறவைனா பறக்கணும், கவலைனா மறக்கணும், மனுஷன்னா சிரிக்கணும். அதுக்கு ஆதித்யா தொலைக்காட்சி எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க, இந்த ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்கன்ற இந்த அற்புதமான தருணத்தில் இந்த மாபெரும் ஒரு இளமை அரங்கமாக இளைஞர்கள் எல்லாம் இணைந்து, இளைஞர்கள் நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது, நானும் அந்த அந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்கேன், வந்துட்டோம். இந்த உலகத்திலேயே ஜப்பான் நாட்டில் 46% தான் இளைஞர்கள் இருக்காங்க. சீன நாட்டில் பெருந்தொகைகள் அதிகமாக இருந்தாலும் கூட இளைஞர்களின் படை கம்மியாக இருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே இளைஞர் தேசமாக இருக்கக்கூடிய நாடு நமது பாரத திருநாடு, இந்திய நாடு தான் உலகத்தின் இளைஞர் படையை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. அப்படியாக 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை வளப்படுத்தி காட்டுகிறேன் விவேகானந்தர். 100 இளைஞர்கள் அல்ல, 1000 இளைஞர்களை நாங்கள் தயாராக இருக்கிறோம், கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களிடமிருந்து ஒரு விவேகானந்தரை உருவாக்கிவிட மாட்டீர்களா என்கிற பெரிய கனவோடு இந்த நிகழ்விற்கு இத்தனை தூரம் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் பிரின்சிபல் சாருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு, இந்த சமூக வலைதளம் இன்றைக்கு மக்களுக்கு அறிவை வளர்க்கிறதா, இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த சோசியல் மீடியா அறிவை வளர்க்கிறதா, அடிமையாக்குகிறதா என்கிற ஒரு பெரும் கேள்விதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய ஒரு மாபெரும் நோக்கமே. இந்த அற்புதமான விஷயத்தை இந்த மாணவர்களுக்கு, எங்கள் சீர்காழி மக்களுக்கு கடத்திவிட வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சீர்காழி JCI கிரீன் சிட்டியை சேர்ந்த அத்தனை சமூக சேவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு எங்களுடைய பட்டிமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும். உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், இந்த சோசியல் மீடியா இன்றைக்கு நம்மை அடிமையாக்குகிறதா அறிவை வளர்க்கிறதான்னு ஒரு கேள்வி வருதில்ல. நாமெல்லாம் 2 வகையான வாழ்க்கையை வாழ்றோம். ஒன்று நம்ம வாழ்றதா காமிச்சுக்கிற வாழ்க்கை, இன்னொன்று நம்ம வாழ்ற வாழ்க்கை. இன்னைக்கு தீபாவளி வருது, பொங்கல் வருது, ஒரு சுதந்திர தினம் வருது, என்ன பண்ணுவோம்? குடும்பத்தோட ஒரு செல்ஃபி எடுப்போமா,
எடுத்து உடனே ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோமா, எல்லாரும் முகமும் சிரிச்சு பளிச்சுன்னு இருக்கும். ஆனா வீட்டுல அடுத்த 10வது நிமிஷம் சண்டை நாரும். கரெக்டா? ஆனா ஸ்டேட்டஸ்ல மட்டும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி போட்டோ போட்டுப்போம். சார் இந்த ஸ்டேட்டஸ்ல வருது அருண், என்ன பிரச்சனைன்றீங்க? இந்த ஸ்டேட்டஸ்ல யாராவது ஒருத்தர் ஒன்று ஸ்டேட்டஸ் போட்டா அதை நம்ம வீட்லயும் செஞ்சிடணும். கரெக்டா? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு மேடம், அவங்க வீட்டில் மஷ்ரூம் பொங்கல்னு ஒன்று பண்ணாங்க. அதை அவங்க ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டாங்க. என் வீட்லேயும் அதையே பார்த்துட்டு இதையே மஷ்ரூம் பொங்கலை நானும் பண்ணுவேன்னு பண்ணி என் வீட்டுக்காரையும் அதே மஷ்ரூம் பொங்கல் பண்ணி ஃபோட்டோ போட்டா. 100 பேர் லைக் பண்ணாங்க. நான் பண்ணலையே. மற்றவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே. எப்படி வரும் லைக்? நீங்க யோசிச்சு பாருங்களேன், 2 வகையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஒன்று ஸ்டேட்டஸ் வாழ்க்கை, இன்னொன்று நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ஒன்று நம்ம காமித்துக் கொள்கிற வாழ்க்கை, இன்னொன்று உண்மையிலேயே இருக்கக்கூடிய வாழ்க்கை. நாம் காமித்துக் கொள்கிற வாழ்க்கையை தான் நாம் வாழ்கிறோமான ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல. இவன் தோட்டத்தில் பூவும் இருக்கிறது, பனியும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லைன்னு முத்துக்குமார் சார். வாழ தெரியாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமோன்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த சோசியல் மீடியால நம்முடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரும்போது, இந்த சோசியல் மீடியா அடிமைத்தான் ஆக்குகிறது என்று சொல்வதற்காக ஒரு 3 பேர் இல்லைங்க, சோசியல் மீடியா அறிவைத்தான் வளர்க்கிறதுன்னு சொல்றதுக்காக ஒரு 3 பேர். இன்ஸ்டாகிராம் இன்பமாய் இருக்கிறது, ஃபேஸ்புக் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, யூடியூப் உலகத்தையே திறக்கிறது, வாட்ஸ்அப் வானவில்லாய் சிரிக்கிறது. ஆக இந்த சோசியல் மீடியா சொர்க்கமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக அன்பிற்கினிய தம்பி காரைக்குடியை சார்ந்த நல்ல விஷயங்களை எல்லாம் அற்புதமாக சொல்லக்கூடிய அன்பிற்கினிய தம்பி காரைக்குடி ராகவேந்திரன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததாக என்னுடைய அன்பிற்கினிய தம்பி லக்ஷ்மி நாராயணன், ரொம்ப ஒரு அற்புதமான தம்பி. எல்லாரும் கொடுத்த தலைப்புல பேசினாங்கன்னா தாம் பேசக்கூடிய பேச்சுக்கு ஏத்தாப்புல தலைப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர் அன்பு தம்பி லக்ஷ்மி நாராயணன் அவர்கள். இந்த சோசியல் மீடியா அறிவை வளர்க்கிறது. அடுத்ததாக இந்த சோசியல் மீடியா என்பது அறிவைத்தான் வளர்க்கிறது என்று சொல்வதற்காக உங்கள் பள்ளியை சேர்ந்தவர் அர்ஃபின் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு அவர்களை அறிமுகப்படுத்துவதெல்லாம் மகிழ்ச்சி. அதெல்லாம் இல்லைங்க, இந்த சமூக வலைதளம் என்பது ஒரு கொடுமையான விஷயமாகத்தான் இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் இம்சையா இருக்கு, வாட்ஸ்அப் வதந்தியைத்தான் தருகிறது, ட்விட்டர் தொல்லையைத்தான் தருகிறது, சோசியல் மீடியா சோதனையைத்தான் தருகிறது என்று சொல்வதற்காக அன்பிற்கினிய வழக்கறிஞர் அருண் அவர்களை உங்கள் பெரிய கைதட்டலுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடுத்ததாக நிறைய மேடைகளில் நகைச்சுவையின் மூலமாகவும் தமிழின் மூலமாகவும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல மேடைகளில் நடுவர்களை எல்லாம் ஆர்வத்தோடு அமர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி நீலவேணி அவர்களை உங்களுடைய கைதட்டலுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவதில் பெரிய மகிழ்ச்சி. அடுத்து உங்கள் மண்ணை சார்ந்தவர் நல்ல சிறந்த பேச்சாளர் கவிஞர் ராகப்பிரியா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரிய மகிழ்ச்சி. தீய வச்சு வீட்டையும் கொளுத்தலாம், தீபமும் ஏத்தலாம். தீய கொளுத்து தெரியறது அறிவில்லை, அதை பயன்படுத்த தெரிவதுதான் அறிவு. இந்த சோசியல் மீடியா இந்த அறிவை வளர்க்கிறதா என்கிற ஒரு பெரும் கேள்விகள் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லைங்க, இந்த சோசியல் மீடியா அறிவைத்தான் தருகிறது என்று சொல்வதற்காக முதல் பேச்சாளராக உங்கள் பள்ளி மாணவி அர்ஃபின் ஃபர்கானா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாச்சானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர்களுக்கும் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்த இருபாள் சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த எம் பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய திரு ராஜ்கமல் ஐயா அவர்களுக்கும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாபெரும் பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர இந்தியாவில் சோசியல் மீடியா அறிவை வளர்க்கிறது என்கின்ற ஒரு சிறப்பான தலைப்புல தாங்கயா பேச வந்திருக்கேன். ஆமா
ஐயா இன்றைய காலகட்டத்துல காலையில கண்ணு முழிச்சதும் பலர் பாக்குற முதல் விஷயம் சோசியல் மீடியா தான். ஆமாவா இல்லையா? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாக்குற கடைசி விஷயமும் அதுதான். அப்போ அந்த அளவுக்கு அது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அறிவை தேடி நம்ம நூலகத்துக்கு போனோம். ஆனா இன்னைக்கு அறிவு நம்மளை தேடி மொபைல் போனுக்கு வந்து போச்சு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமா மாணவர்கள் பாடங்களை கத்துக்கிட்டு வராங்க. புதிய திறமைகளை வளர்த்துக்கிட்டு வராங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்கய்யா. கத்திய பயன்படுத்தி பழத்தை வெட்டலாம், அதே கத்திய பயன்படுத்தி ஒருவரை காயப்படுத்தலாம். அதனால நம்ம அந்த கத்தியை குறை சொல்லுவோமா? இல்லையே, கத்தியை பயன்படுத்தும் மனிதனின் மனப்பான்மையை தானே குறை சொல்லுவோம். அத போலதான் சோசியல் மீடியாங்கிறது ஒரு கருவி, அவ்வளவுதான். அதை நல்ல முறையில பயன்படுத்தினா வாழ்க்கையை உயர்த்தும், தவறான முறையில பயன்படுத்தினா நேரத்தை வீணாக்கிடும். ஐயா, எதிர்த்தரப்புவாதி சோசியல் மீடியா அடிமைப்படுத்துதுன்னு பேச வந்திருக்காங்களே, ஏன் இவங்க எல்லாம் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறதே இல்லையா? அதானே, சோசியல் மீடியா அடிமைப்படுத்துது இல்ல, அப்ப அவங்களோட மொபைல் போன் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்களேன் பாப்போம். முடியாதுல்ல. இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, சோசியல் மீடியாவில் வெளிவரக்கூடிய உங்களுடைய ஒரு நிமிட கதைகள் என்ன போல எத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு அறிவை கொடுத்துட்டு இருக்கு தெரியுங்களா? ஐயா, சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டராவே இருந்தா இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா கையளவு கைபேசியா இருந்தாலும் இன்னைக்கு உலகத்தையே வெல்லும் அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் சோசியல் மீடியா தாங்க கொடுத்துட்டு இருக்கு. இந்தியால ஒவ்வொரு துறையிலையும் எத்தனை பேர் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா? ஃபேஸ்புக்க 21 கோடி பேர் பயன்படுத்துறாங்க, இன்ஸ்டாகிராம 41 கோடி பேர் பயன்படுத்துறாங்க, வாட்ஸ்அப்ப 53 கோடி பேர் பயன்படுத்துறாங்க. சம்பாதிக்க துட்டு இல்லையேன்னு கவலைப்படுறவனை விட இந்த காலத்துல எங்க போனாலும் நெட் இல்லையேன்னு கவலைப்படுறவன் தான் அதிகம். ஐயா, உங்கள எத்தனை பேருக்கு கூஃபிஜன் அவர்களை பத்தி தெரியும்? கூஃபிஜன் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல பிரபலமான செஸ் விளையாட்டு வீரர். இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா திகழக்கூடியவர் தான் கூஃபிஜன். அப்போ அவங்க எல்லாம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறலையா? சபாஷ். நம்ம ஏன் சோசியல் மீடியாவை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கணும்? அதை வெற்றிக்கான பாதையா கொண்டு போகலாமே. எனவே சோசியல் மீடியா என்பது பிரச்சனை அல்ல, அதை பயன்படுத்தும் முறைதான் பிரச்சனை. இறுதியில் நான் சொல்ல விரும்புவது, சுதந்திர இந்தியாவில் சோசியல் மீடியா அடிமைப்படுத்தவில்லை, அது அறிவையே வளர்க்கிறது என்று ஆணித்தனமாக கூறுற நடுவர் அவர்கள். மேடையில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பட்டிமன்றத்தில் முதலாக வந்து இத்தனை பெரிய அரங்கத்திற்கு முன்னால் பேசக்கூடிய ஒரு பதட்டமோ ஒரு பயமோ எல்லளவு இல்லாமல், இது சமூக வலைதளம் அறிவை வளர்க்கவில்லையான்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வளர்க்குதுங்க. ஆனாலும் கூட இந்த சமூக வலைதளம் ஏதோ ஒரு வகையில் அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்த பக்கத்திலிருந்து அற்புதமான கவிஞர், உங்கள் மண்ணின் புதல்வி, மரியாதைக்குரிய ராகப்பிரியா. சிந்தா மணிச்சுடரே செங்கை செறிவலையே தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே, சிந்து மணல் பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தை எகுபதியர் மூத்த சுமேரியத்தார் செந்திருநாவில் சிரிந்த இளங்கண்ணி நந்தா கதிரொலியே நாடகத்து பண்ணியலே வந்த குடிமரபோர் உமை வாழ்த்தி வணங்குவோமே என்று என் தமிழ்த்தாயை வணங்கி சபாஷ் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கத்துடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சுதந்திர இந்தியாவில் சோசியல் மீடியா நம்மை அடிமைப்படுத்துகிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறாங்க. சுதந்திரம்னா என்ன? ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை ஆண்ட்ராய்டு போனுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு அடிமையா வாழ்றதுதான் சுதந்திரங்களா? முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களையும் உறவினர்களையும் கொண்டாடுறதை விட்டுட்டு முகமே தெரியாத ஃபாலோவர்ஸை பெருக்கிறதுல முனைப்பு காட்டுகிற நம்ம தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு தானே கிடக்கின்றது. ஐயா, செல்போனை பார்த்தா சிரிக்கிறான்,
மக்களை பார்த்தா முறைக்கிறான் ஐயா. அது என்னவோ கரெக்ட் தாங்க. பொண்டாட்டிய காணும்னா கூட பொறுமையா தான் சார் தேடுறாங்க. ஆனா செல்போனை காணும்னா தாங்க சார் பதறி போயிடுறாங்க. ஏன்னா செல்போன் எங்களை திட்டாதுமா. நமக்கெல்லாம் வந்து நம்ம பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, காலையில எழுந்த உடனே கைகள்ல முழிச்சிட்டு எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதனால ஃபாலோ பண்ணிருக்கேன். கையை இப்படி பார்க்க ஆமா சொல்லுவாங்க. ஆமா, அப்படி எழுந்துரும். அதாவது காலையில் எழுந்தவுடன் கைகளில் விழித்தது அந்த காலம், கைபேசியில் விழிப்பது இந்த காலங்க ஐயா. சபாஸ் 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 சபாஸ். பள்ளிக்கூடம் வந்த உடனே நம்ம எல்லாம் என்னங்க ஐயா பண்ணுவோம்? பள்ளிக்கூடம் வந்த உடனே நண்பனை பார்த்து சோறு சாப்பிட்டியாடான்னு கேட்டது அந்த காலம். என் ஸ்டோரிக்கு லைக் போட்டியாடான்னு கேட்கறது இந்த காலம். டெக்ஸ்ட் புக்கை படிச்சு அறிவை பெருக்கிக்கிட்டது அந்த காலம். இன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணி அறிவை இழந்துட்டு நிக்கிறது இந்த காலம் ஐயா. அதே போல என் வாழ்க்கைய வாழணுங்க ஐயா. இப்ப நம்ம என்ன வாழ்ந்துகிட்டா இருக்கிறோம்? அப்படியே எல்லாத்துலயும் ஒரு பதற்றம் ஐயா. எப்ப பாரு ஒரே பதற்றமாவே இருக்கிறோம். அதாவது எப்படி இந்த ரீல்ஸ வேகமா நகர்த்திக்கிட்டே போறோமோ அது போல வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர வாழ்க்கைய வாடுறதே இல்லைங்களே. சபாஸ் சபாஸ் சபாஸ். நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குங்கிற வாழ்க்கை படத்தை அதுல இருந்து நம்ம கத்துக்கணும் ஐயா. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா, மீனுக்கு தீனி போடுற மாதிரி நம்ம மூளைக்கு புதிய புதிய ரீல்ஸ கொடுத்து நம்மள இந்த சமூக ஊடகம் அடிமையாக்கி வச்சிருக்க ஐயா. இந்த சமூக ஊடகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு போதை. இதுல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமாக விலக முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஆகச்சிறந்த கருத்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை 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 அருமை. அதெல்லாம் இல்லைங்க. சமூக வலைதளம் என்பது நம் அறிவைத்தான் வளர்க்கிறது. லட்சுமி நாராயணன் அவர்களை உங்கள் கைதட்டலுக்கு மத்தியில் இந்த மேடை கலைக்கிறோம். வாங்க. தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கண்ட புண்ணிய பூமி இது. ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி, செல்போன்ங்கிறது என்னங்க? உள்ளங்கை தேவதை. உள்ளங்கை தேவதை, பாக்கெட் பரமாத்மா. ஓஹோ, கை அடக்கத்திலே இருக்கக்கூடிய கடவுளுங்க செல்போன். ராமனுக்கு வில் ஆயுதம், முருகனுக்கு வேல் ஆயுதம், பீமனுக்கு கதை ஆயுதம், மனிதனுக்கு இந்த செல் தான் ஆயுதம் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். சார், வாயில பல்லு இல்லாம இருந்துடலாம் சார், அடுத்த வேளை அவச்சத்திங்க நெல் இல்லாம இருந்துடலாம், கையில செல் இல்லாம இருக்க முடியுமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோலாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எப்படி? வீடு வரை வாட்ஸ்அப், ஓஹோ, வீதி வரை ஃபேஸ்புக், காடு வரை இன்ஸ்டாகிராம், கடைசி வரை யூடியூப். எதிர எங்க நீலவேணி அக்கா உட்காந்துருக்காங்க பாருங்க. எங்க நீலவேணி அக்காக்கு கல்யாணம் ஆன புதுசுல சமைக்கவே தெரியாது, இப்பவும் தெரியாது, அது வேற. ஆனா இப்போ சமையல்ல முன்னேறிட்டாங்க, நல்லா முன்னேறிட்டாங்க. என்ன காரணம்? யூடியூப்ங்க. ஓஹோ, சுடு தண்ணீர் வைப்பது எப்படி எல்லாத்தையுமே யூடியூப் கத்து கொடுக்குது, வந்துருச்சு. ஒரு ஊருக்கு போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியலன்னு வைங்க, முன்னாடிலாம் ஒரு பாட்டிட்ட கேட்பீங்க, பாட்டி அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு வீடு தெரியுதா? ஆமா. அங்க ஒரு மாடு தெரியுதா? ஆமா. அது பின்னாடியே போயிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் போவே முடியாது. இன்னைக்கு கூகுள் மேப்ல ஒரு அக்கா இருக்கு சார், நீங்க ரூட் கேளுங்க, கரெக்டா சொல்லும். நம்ம தப்பா போனா கூட நம்மள திட்டாது, தெரியுமா? எங்கள் இளைஞர்கள் கைபேசியை காதலிக்கு முத்தம் கொடுப்பதற்கு மட்டும் பயன்படுத்தவில்லை, யாருடைய உயிருக்காவது ஆபத்து என்றால் முதல் ஆளாக ஓடி போய் ரத்தம் கொடுப்பதற்கும் இந்த கைபேசியை பயன்படுத்துகிறார். முன்னாடிலாம் பிறந்த குழந்தை கூட எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும்? தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லும். இப்ப பிறந்த குழந்தை கூட டேட்டா டேட்டா அப்படின்னு தான் சொல்லுங்க. தேடினேன் வந்ததுன்னாரு, அதுதான் கூகுள் சர்ச். நாடினேன் தந்ததுன்னாரு, அதான் ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம நாடுறதெல்லாம் தருது. வாசலில் நின்றது டோர் டெலிவரி. ஓஹோ, வாழவா என்றது மேட்ரிமோனி. அன்னைக்கு பல பேர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் விடையை கொடுத்திருக்கிறது. ஓஹோ, அதனாலதான் இந்த சமூக ஊடகங்கள் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்குன்னு நாங்க சொல்றோம். மகாகவி பாரதி சொன்னாரு, சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்னார். ஆமா, மகாகவி பாரதி. இன்னைக்கு பாருங்க, நிலவினுடைய தென் துருவத்திலே சந்திராயன் 3 வெற்றிகரமாக தரையிறக்கி சாதனை படைத்த வீர முத்துவேல் என்கிற ஒரு இளைஞனுடைய அப்பா பழனிவேல் என்கிறவருடைய கண்களில் இருந்து வழிந்த அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, அது சொன்னதுங்க இந்த சமூக ஊடகம் கொடுத்த சாதனைய. சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பிரிச்சிருச்சுன்னு
ஏதோ ஒரு தூரத்துல பேத்தி இருக்காங்க, ஏதோ ஒரு மூலையில பாட்டி இருக்காங்க. ஓஹோ. ஆனா 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வீடியோ கால் பண்ணி அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த கைபேசியும் இந்த சமூக ஊடகங்களும் தானங்க கொடுத்துருக்கு. என்கிட்டலாம் கடவுள் நேர்ல வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட நான் போனை வச்சு தான் கடவுளை டீல் பண்ணுவேன். போனை வச்சு என்ன? கடவுள் நேர்ல வந்து என்கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டாருன்னா, வரம்லாம் கேட்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிற போனை, ஆண்ட்ராய்டு போனை அவர்கிட்ட கிஃப்டா கொடுத்துருவேன். எதுக்கு? ஏன் தெரியுமா? அப்பயாவது அவர் என் வாழ்க்கையில விளையாடுறதை நிப்பாட்டிவிட்டு போன்ல கேம் விளையாண்டுட்டு இருப்பாருல்ல, அதுக்காக. தலைப்பை ஒரு முறை பார்த்துக் கொள்கிறேன். என்ன தலைப்பு? சுதந்திர இந்தியாவில் சோசியல் மீடியா அறிவை வளர்க்கிறது. அப்படி அறிவு வளர்ந்த இளைஞர்களில் நானும் ஒருவன். சோசியல் மீடியா அறிவை வளர்க்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பட்டிமன்றத்தில் எங்கள் நடுவர் ஐயா அவர்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த சமூக ஊடகத்தளம் அறிவை வளர்க்கத்தானே செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. புதுக்கோட்டையில ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, உங்களை மாதிரி 12வது 11வது படிக்கிற பொண்ணு, செல்போன்ல தானே கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நாசா நடத்தின ஒரு போட்டியில பங்கேற்கிறாங்க. நாசா நடத்தின ஒரு போட்டி, அந்த போட்டியில அவங்க முதல் பரிசு பெறுறாங்க. ஆனா நாசா என்ன தெரியுமா அறிவிச்சாங்க, நீங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகக்கூடிய செலவு உங்களுடையது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க தங்குறது, அமெரிக்காவை பார்க்கறது, நாசாவிற்கு வந்து செல்ற செலவுலாம் எங்களோடது, வந்துட்டு போறது உங்க செலவுன்ட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போனால் எவ்வளவு செலவாகும், கூட அம்மா போகணும், எவ்வளவு செலவாகும். அவங்க அந்த பரிசு சான்றிதழெல்லாம் சமூக வலைதளத்தில் பதிவிடுறாங்க. நண்பர்கள் மூலமாக அந்த தொகை கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் கிராமோதயான்னு ஒரு அமைப்பு வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ஸ்பான்சர் பண்றோம், நாங்க ஸ்பான்சர் பண்றோம். இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், இங்கிருந்து வந்ததை எடுத்து இந்த பையில போடு, அங்கிருந்து வந்ததை எடுத்து இந்த பையில போடுன்னு இருப்போம். ஆனா ஜெயலட்சுமி என்ன தெரியுமா பண்ணாங்க, எனக்கு ஏற்கனவே ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க, பணம் கிடைச்சிருச்சு, உங்களால முடிஞ்சா ஒன்று பண்ண முடியுமா, எங்க கிராமத்துல நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க, எங்க கிராமத்துல சரியான கழிவறை இல்லை, உங்களால் எங்கள் கிராமத்திற்கு கழிவறை கட்டித்தர முடியுமான்னு கேட்டாங்க. கிராமோதய அமைப்பிலிருந்து 12 கழிவறைகள் அந்த குழந்தைக்காக கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த ஜெயலட்சுமி BA ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்காங்க, 2ஆம் ஆண்டு BA ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்காங்க. ஜெயலட்சுமியை பற்றி மகாராஷ்டிராவில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று ஒரு தமிழச்சியினுடைய இந்த சுயசரிதையை மகாராஷ்டிரா மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜெயலட்சுமி இந்த சமூக வலைதளத்தை அறிவு சார்ந்து பயன்படுத்தவில்லையான்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, சமூக வலைதளம் எங்களை அடிமையாக்கி கொண்டுதான் இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்வதற்காக உங்கள் கைதட்டலுக்கு மத்தியில் அன்பிற்கினிய சகோதரி நீலவேணி அவர்களை பெரிய கைதட்டலுக்கு மத்தியில் இந்த மேடை கலைக்கிறோம். வாங்க. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க நடுவர்களே. சுதந்திர இந்தியாவில் சோசியல் மீடியா அறிவை வளர்க்கிறதா அடிமைப்படுத்துகிறதா? எதிரணியில பாப்பா ரொம்ப அருமையா பேசினாங்க. உண்மையாவே அடுத்த தலைமுறைக்கான ஒரு சிறந்த பேச்சாளர், பெஸ்டான பேச்சாளர், பெஸ்ட் ஸ்கூல்ல இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல பேச்சாளர்களை வரவேற்கக்கூடிய உங்களை மாதிரி நடுவர் மத்தியில பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிறத மறுபடியும் பதிவு செஞ்சுட்டு, பாப்பா வந்ததோட முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு யூடியூப பார்த்து நாங்கெல்லாம் பாடம் கத்துக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க யூடியூப பார்த்து பாடம் கத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அப்ப கிளாஸ் ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க? கிளாஸ் ரூம்ல ஒழுங்கா பாடத்தை படிச்சா யூடியூப்ல ஏமா நீங்க பாடத்தை படிக்கணுங்கிறதா எங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பாப்பா இன்னொரு விஷயம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த சோசியல் மீடியாவை பத்தி பாயிண்ட பேசுறதுக்கே நீங்க சோசியல் மீடியாவுல தானே பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்க, சோசியல் மீடியாவை தானே நீங்க பயன்படுத்துனீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்துறோம், இல்லன்னு சொல்லல. நாங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்துறோம், உங்களை சோசியல் மீடியா பயன்படுத்துதேங்கிறதா எங்களுடைய வருத்தம். அருமை 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 சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி பிள்ளைகள், நீங்க ஜெயலட்சுமி பத்தி சொன்னீங்கல்ல, ஆமா, புதுக்கோட்டையில ஒரே ஒரு ஜெயலட்சுமி தான். புதுக்கோட்டையில ஒரே ஒரு ஜெயலட்சுமி தான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயும் ஒரே ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஜெயலட்சுமி மட்டும்தான் உங்களால உதாரணம் சொல்ல முடிஞ்சது. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், யூனிஃபார்மோட பள்ளிக்கூடம் முடிஞ்சு 5 மணிக்கெல்லாம் யூனிஃபார்மோட இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற பிள்ளைங்களை எப்படி சார் நீங்க அறிவை நோக்கி போறாங்கன்னு சொல்ல முடியும்? எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க 1 நிமிட கதைகள் மூலமா இவ்வளவு ஃபேமஸ் ஆகி இருக்கீங்கல்ல, என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, தமிழை பத்தி பேசின எங்க அண்ணன் வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸும், தக்காளி சோறு ரெசிபி சொன்ன பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு 10 மில்லியன் வியூஸும் வர்றதாங்க எங்களோட வருத்தமா இருக்கு. அந்த 1 மில்லியன் வந்துருச்சேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தவிர
சார் நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட வேலை என்ன? இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஃப்ளூயன்சர்ங்கிற வார்த்தையே எனக்கெல்லாம் தெரியும். ஆமா. இந்த இன்ஃப்ளூயன்சரோட அதிகப்படியான வேலை என்ன? ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் பண்றது. அவன் என்ன ப்ராடக்ட்டுக்குங்க விளம்பரம் பண்றான்? இன்னைக்கு திரும்புற பக்கமெல்லாம் விளம்பரமா தாங்க ஐயா இருக்கு. படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுல இருந்து பாத்ரூமுக்கு பக்கெட் வாங்குற வரைக்கும் விளம்பரத்தை பார்த்து தான் வாங்குறான். நீங்க நார்மலா மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு போன்குள்ள நீங்க லாக் மட்டும் எடுத்து பாருங்க, உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் ரீல்ஸா வரும். அப்படியா? கையில போன் கூட சுத்திட்டு இருக்கமா, பேய் கூட சுத்திட்டு இருக்கமானே நமக்கு தெரியலங்க. ஒரு விஷயத்தை பத்தி வாட்ச் வாங்கணும் நீங்க பேசுனீங்கன்னா வாட்ச் விளம்பரம் வருது. போன் வாங்கணும் நீங்க பேசுனீங்கன்னா போன் விளம்பரம் வருது. செருப்பு வாங்கணும் நீங்க பேசுனீங்கன்னா செருப்பு விளம்பரம் வருதுன்னா, உங்க கையில இருக்கக்கூடிய இந்த போன் உங்களை ஒட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறதே பாதுகாப்பற்ற இந்த சோஷியல் மீடியா எப்படி சார் உங்க அறிவை வளர்க்கும் நீங்க சொல்றீங்க? சபாஷ் சபாஷ் சபாஷ். எனக்கு இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றவங்கள பார்த்தா அவ்வளவு பெரிய பொறாமலாம் இல்ல. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், இவங்க எல்லாம் ரீல்ஸ் பண்றதுக்காக கல்யாணம் பண்றாங்களா இல்ல கல்யாணம் பண்ணதுனால ரீல்ஸ் பண்றாங்களான்னு தெரியல. வீட்ல ஜோடியா இருக்காங்களோ தெரியல, போன் ஃபுல்லா ஜோடி ஜோடியா ரீல்ஸ் பண்ணி வயித்தெரிச்சல கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. முத வாரம் ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகி ஜோடியா போய் இன்டர்வியூ கொடுக்குறான் சார். முத வாரம் ஜோடியா போய் இன்டர்வியூ கொடுக்குறான், மறுவாரம் என் வீட்டுக்கார் என்னை கொடுமைப்படுத்துறார், நான் டைவர்ஸ் பண்ண போறேன். ஏண்டா முத வாரம் தானடா இவனை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு கொடுத்துட்டு வந்தீங்க இன்டர்வியூ, மறுவாரம் இவெல்லாம் ஒரு புருஷனான்னு கொடுக்குறீங்க இன்டர்வியூ. சார் நம்ம தமிழ் பண்பாடு என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடந்துச்சுன்னா ஜன்னல் வழியா கூட அந்த சத்தம் வெளியில போக கூடாதுன்னு ஜன்னல் கதவையும் சாத்துறது நம்ம தமிழ் பண்பாடு. ஆனா கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற சண்டைய ஒரு டிவி சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் போய் இன்டர்வியூவா கொடுத்துட்டு இருக்கீங்களே, எப்படி சார் அது அறிவு நீங்க சொல்ல முடியும்? ஆனா இன்னைக்கு பசங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன சார் பேர் வைக்கிறாங்க? அன்லக்கி பாய். ஏண்டா நல்லா வளர்ப்படி எடுத்ததோடய அன்லக்கி பாய், ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ். அதுல நம்ம பசங்க கூட பரவாயில்லைங்க, நம்ம பிள்ளைங்க வைக்கும் பாருங்க, திமிர் பிடித்தவள், திமிருக்கே பிடித்தவள், இப்படியெல்லாம் பேரை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்களே. இன்ஸ்டாகிராம்ல உங்க சொந்த பேரை கூட நீங்க வைக்கிறதுக்கு தயாராக இல்லையே, நீங்க எப்படி உண்மையான கருத்துக்களை பேசுவீங்கன்னா நாங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். சோசியல் மீடியா இல்லனா போர் அடிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, சோசியல் மீடியா உங்க வாழ்க்கையை வீணடிக்குதுன்னு நாங்க சொல்றோம். சமூக ஊடகங்களை ஒதுக்கி வைத்து செல்போனை மறைத்து வைத்து கையில் புத்தகத்தை ஏந்தி கொள்ளுங்கள். இந்த தமிழகம் உங்களை ஏந்தி கொள்ள தயாராக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக வலைதளமும் இந்த சுதந்திர இந்தியாவில் நமக்கான அறிவை, மிகப்பெரிய அறிவை பொக்கிஷமாக தருகிறது என்று சொல்வதற்காக இந்த பக்கத்திலிருந்து ஒரு ஆகச் சிறந்த பேச்சாளர், சொல்லின் செல்வன், மரியாதைக்குரிய ராகவேந்திரன் அவர்களை ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், அடடே, வாழிய பாரத மணித்திருநாடு. பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல் கன்னி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல், எழில் மேனி சலிக்காமல், மாங்காய் கடிக்காமல், மறுத்து வச்சு பிடிக்காமல், தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். 80வது ஆண்டு சுதந்திர நாள்ல ஆதித்யா தொலைக்காட்சியில சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்துக்கு பேச கூப்பிட்டா பொறாமப்படுறாங்க, வைத்தறிச்ச. ஏம்மா சாபம் கொடுத்துட்டு போகுது? கல்யாணம் பண்றதெல்லாம் எதுக்கு? ரீல்ஸ் போடுறதுக்கா? அவங்க வீட்டுக்காரரு அவங்களோட ரீல்ஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வரமாட்டேன்னு. அந்த வைத்தறிச்சல்ல ரீல்ஸ் போடுறாங்க. ஏம்மா ஏன்? அப்புறம் அவங்க பேசும்போது சொல்றாங்க, எல்லாமே நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்களேம்மா. 12ஆம் வகுப்பு மாணவி, அவங்க பள்ளிக்கூட மேடையில நாங்க ஆன்லைன்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பாட்டு கத்துக்கிறோம், நாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸான கராத்தே கத்துக்கிறோம், செஸ் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் வகுப்புல உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எதுக்குமா அந்த வேலை? அவங்க சொல்றாங்க பெண்கள் முன்னேறணும், பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிக்கணும். ஏங்க இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால தாங்க சென்னையில மெட்ரோ ரயிலை முதலாக இயக்கிய போது ஒரு பெண் ஓட்டுநர் அந்த ரயிலை இயக்குறாங்கிற செய்தியை காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற பாப்பா பார்க்க முடியுது. மெட்டி போட்ட பெண்கள் கூட இன்றைக்கு மெட்ரோ ஓட்டுறாங்கிற செய்தி அந்த பிள்ளையுடைய இதயத்தில் நம்பிக்கை விதைக்குதா இல்ல?
ஏங்க நீங்க நல்லா கவனிங்க. 365 நாளும் ஆலயத்தில் ஆண்டவனுக்கு அபிஷேகம், ஆராதனை, ஆறுகால பூஜை எல்லாம் நடக்குது. ஆனா திருவிழாவுல ஒரு நாள் தேர்ல அந்த இறைவனை உட்கார வச்சு வீதியில கொண்டு வரோமே, ஏங்க ஏன் கொண்டு வர்றோம்? எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகவும் இல்லைங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், வீட்டுல உடல்நிலை சரியில்லாம இருப்பாங்க, படுக்கையா இருப்பாங்க. அவங்கள இறைவன் பார்க்க வருகிற உற்சவம் தாங்க அந்த தேர் திருவிழா. அவங்கள இறைவன் பார்க்க வர்ற திருவிழா தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவை இன்னைக்கு சோசியல் மீடியால நாங்க அழகா மாத்தி வச்சிருக்கோம் தெரியுமா? வெங்கடாஜலபதிய எங்க பாட்டி பார்க்க முடியலங்க. வெங்கடாஜலபதிக்கு நடக்கிற பூஜையை என்னால ஆன்லைன் லைவ்ல எங்க பாட்டிக்கு காட்ட முடியுது. இதை விட என்னங்க சோசியல் மீடியா அறிவை வளர்க்க. அருமை 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 அருமை. எங்க பெண்கள் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு என் பாட்டி கையில திறவுகோல் வர்றதுக்கே நாளாச்சு. ஆமா, வீட்டின் திறவுகோல் சாவி வர்றதுக்கே நாளாச்சு. போராடி 2000 வருஷம் போராட்டம். நீலவேணி மேடையில பேசுறது உண்மைங்க. எங்க அம்மா கையில எழுதுகோல் வர்றதுக்கு 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு என் பெண்களின் கைகளில் நாட்டை ஆளுகிற செங்கோல் கிடைச்சிருக்குன்னா அது சோசியல் மீடியாவால தாங்க கிடைச்சிருக்கு. கரெக்ட். அப்புறம் சொல்றாங்க, புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி Facebookல ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேங்க. ஒரு ராணுவ வீரர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரியும் பக்கத்தில் இருக்கிறவங்க அவர்கிட்ட பேசுற மாதிரி 2 போட்டோ போட்டு கீழே ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. என்ன சார், தினமும் ஏடிஎம்க்கு வர்றீங்க, 100 ரூபாய் பணம் எடுக்கிறீங்க, போறீங்க, ஏன் நீங்க ராணுவ வீரர், உங்களுக்கு நேரம் கிடைக்காது, தினம் வந்து ஏன் நீங்க எடுத்துட்டு போகணும்? ஒரு மாதத்துக்கு தேவையானதையோ 10 நாளைக்கு தேவையானதையோ மொத்தமா எடுத்துக்கலாம்ல. நீங்க தினம் எடுத்தா சார்ஜ் வேற பிடிப்பாங்க சார், ஏன் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, எங்கேயோ டேராடூனில் என்னுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக நிற்கிற அந்த ராணுவ வீரனுடைய மனைவி திருவாரூர்ல இருக்காங்க. டேராடூன்ல அவன் இருக்கான், திருவாரூர்ல அவ இருக்கா, தன் காதல் மனைவி. அந்த ராணுவ வீரன் சொல்றான், நான் ஏன் தெரியுமா சார் தினம் வந்து 100 ரூபாய் ஏடிஎம்ல எடுக்கிறேன், இந்த ஏடிஎம் கார்டோட அக்கௌண்ட என் மனைவி நம்பரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். என் மனைவி நம்பரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்க 100 ரூபாய் எடுத்தா அவளுக்கு அங்கே குறுஞ்செய்தி போயிடும் சார். தினம் நான் இந்த 100 ரூபாயை எடுத்தா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு அவ தெரிஞ்சுப்பா சார். சபாஷ் சபாஷ் சபாஷ். எல்லையில நிக்கிற எனக்கு என்னவே நடக்கலாம், இன்னைக்கு நான் நலமா இருக்கேங்கிற அந்த குறுஞ்செய்தி தான் நான் இருக்கிறேன் என்கிற அவள் வாழ்க்கையினுடைய பெருஞ்செய்தியாகவே இருக்குன்னா சோசியல் மீடியா தாங்க இன்றைக்கு எல்லாவற்றையுமே இருக்குது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே, இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அம்மா அப்பா ஓடி வர முடியுமா? உடனே ஆசிரியர்கள் ஓடி வர முடியுமா? அம்மா அப்பா ஆசிரியரிடத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட சில இடத்துல நடக்கும். அப்ப அந்த பிரச்சனையை கூட சொல்லுவதற்கு என் செல்போன் தாங்க உதவி செய்து, வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த செல்போன் என்று சொல்லி அந்த நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்க வேண்டும் என்று சொல்லி பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மனப்பூர்வமான சுதந்திர நாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சோசியல் மீடியா எங்களை அடிமையாக்கத்தான் செய்கிறது என்று அன்புக்குரிய தம்பி அருண் அவர்களை ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த மேடைக்கு அழைப்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்துமஸ் கேக்கும் தீபாவளி பலகாரமும் இருக்கும் வரை உலகத்தின் எந்த நாட்டு உளவுத்துறை நினைத்தாலும் நம் ஒற்றுமையை பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிகு என் தேசத்திற்கு இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆதித்யா பாருங்க, சோசியல் மீடியா அடிமையை தான் ஆக்குது. காலையில ஏஞ்சோடனே முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்? பல்லு தேய்ச்சோம். இப்ப காலையில ஏஞ்சோடனே என்ன பண்றோம்? எல்லாரும் செல்லு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம். அம்மா சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவா என் பையன். இதெல்லாம் பழசு. இந்த செல்போனை தூக்கி அடுப்புல போட்டா என் பையன் டாப்பா வருவான் அப்படின்னு சொல்றதா இன்னைக்கு புதுசு அப்படின்னு சொல்ல போயிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டுன்னு ஒரு போன் வந்துச்சுல்ல, ஆமா, இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் அலாரம் வைக்கிற கடிகாரம் போச்சு, ரேடியோ போச்சு, பாட்டு கேட்கறது, டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு, அது போச்சு. சோசியல் மீடியா பார்த்து நிம்மதி போச்சு. ரீசார்ஜ் பண்ணி கையில இருந்த காசும் போச்சு. மொத்தத்துல நிம்மதியே போச்சு. ஆமா, இந்த சோசியல் மீடியா பார்த்து ஒரு 3 விஷயம் வந்தா மனசு படபடப்பாயிடுது. என்னன்னு? லோ சுகர், லோ பிபி, 3வது லோ பேட்டரி. ஆமா, அது வந்தாலே ஐயோ ஃபேஸ்புக் பார்க்க முடியாது, வாட்ஸ்அப் பார்க்க முடியாது, உலகத்திலே இல்லைன்னு நினைக்கிறான். ஃப்ரெண்ட் ஒருத்தன்
எப்பயும் சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் சொன்னேன் எப்பயும் இதுலயே இருக்காடா, இதை தாண்டி உலகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றேன். அப்படியா மச்சா, லிங்க் அனுப்புன்றான். குழந்தைகள் மண்ணில் விளையாடக்கூடாது என்று பெற்றோர்கள் கைபேசி கொடுக்கிறார்கள். குழந்தை மண்ணில் விளையாடினால் அதனுடைய ஆடை மட்டும் தான் அழுக்காகும். அதே குழந்தை மொபைல்ல விளையாடுச்சுன்னா அதனுடைய வாழ்க்கையே அழுக்காகும் அப்படின்றத நம்ம யாருமே எடுத்துக்கிறது இல்லை. யூடியூப் சேனல்ல இப்ப சொன்னீங்கல்ல, தமிழ்ல இப்ப டூர் போட ஆரம்பிச்சிட்டான். டூர்னா முதல்ல என்ன பண்றாங்க, வெளியூர் போனா டூர்னு போடுவாங்க. இப்ப நம்மால ஹோம் டூர் போட்டான். இப்ப யூடியூப்ல பாத்ரூம் டூர்ல வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா அப்படிதான் சுத்தி காட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃபுல்லா நம்ம சேனல்ல நம்ம வீட்டை சுத்தி காட்ட போறோம் அப்படின்னு முதல் வாரம் ஃபுல்லா வீட்டை சுத்தி காட்டுருச்சு. சரி. ரெண்டாவது வாரம் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஃபுல்லா எங்க வீட்டை சுத்தி காட்டினேன், இந்த வாரம் ஃபுல்லா என்னுடைய ஜுவல் கலெக்ஷனை காட்டுறேன். ஜுவல் கலெக்ஷன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ஓபன் பண்ண முடியாது, இந்த பீரோல பாஸ்வேர்டு இருக்கு, 1 2 3 4 இப்படி போட்டு அமுத்தினாதான் வரும். அதையும் காட்டுருச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த வாரம் ஃபுல்லா ட்ரெஸ் கலெக்ஷன். இந்த புடவை ஊட்டியில வாங்கினது, இந்த புடவை காஷ்மீர்ல வாங்கினது, இந்த புடவை கடைக்காரருக்கே தெரியாம வாங்கினது அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு நாலாவது வாரம் ஃப்ரெண்ட்ஸ், 3 வாரமா வீட்டையே சுத்தி காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம், இந்த வாரம் ஃபுல்லா நான் ஊட்டி போய் டூர் போறேன்னு அந்த மாதிரி ஊட்டி போய் டூர் போட்டுச்சு. திருடம் பார்த்தான், இந்த அம்மா வீட்டுக்கு டூரை போட்டான். அவன் சப்ஸ்கிரைபர், அது தெரியாம இந்த அம்மா எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருந்திருக்குது. எவ்வளவு அநியாயம் நடக்குது. இதை போய் சோசியல் மீடியா அறிவை வளர்க்குறதுன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தன் எப்படி இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அந்த சமூக வலைதளத்தை வச்சு. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒன்று வருது. அதுல நைட்டு 10 மணிக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை இப்படியே போயிருமா சார் அப்படின்னு ஒரு 10 பேர் தினம் ஸ்டேட்டஸ் போடுறான். அவன் வாழ்க்கையில சோகமா இருக்கிறானா, சந்தோஷமா இருக்கிறானா, என்ன மனநிலை இருக்கிறான்னு எல்லாமே அதுல பாத்துடலாம். அதை தாண்டி அதுல ஒரு குரூப் இருக்கான நடுவுல, நீங்க என்ன பாட்டு வச்சாலும் ப்ளீஸ் சென்ட்னு ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா. நீங்க ஏதாவது வைங்களேன், சந்தோஷமா பாட்டு வச்சாலும் ப்ளீஸ் சென்ட் மாப்ள அப்படின்னு, சோகமா இருக்கும் ப்ளீஸ் சென்ட் மாப்ளன்றான். அது கூட பரவாயில்ல, கேட்கட்டும் நியாயம். அன்னைக்கு குட் நைட்னு டைப் பண்ணி வைக்கிறேன், அதை வந்து ப்ளீஸ் சென்ட்ன்றான். யாரா நீலாம் அந்த மாதிரி ரீல்ஸ்னு ஒன்று போடுறாங்க. எல்லாம் பைத்தியக்காரங்களான்றது தெரியல. அப்படியே அந்த சாப்பாடு சம்பந்தமா ரீல்ஸ் வருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு அப்படிதான் நம்ம ஊட்டியில வந்த போது போன ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல்னு காட்டுறான். அப்படிதான் யதார்த்தமா போனதுன்றான். யதார்த்தமா எப்படா ஊட்டிக்கு போவ நீனு, இவன் பிளான் பண்ணி தான் போயிருக்கிறானே. நீங்க நிறைய ஆப் சொன்னீங்கண்ணே, இந்த ஆப்லாம் பண்ணா இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, எதுவும் வேணாண்ணே, ஒரே ஒரு ஆப் யூஸ் பண்ணுங்க, சுவிட்ச் ஆப். வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதுதான் உண்மையே. பேச கண்டுபிடிக்கப்பட்ட போன்ல என்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் வந்துச்சோ அன்னைக்கே தூக்கம் போச்சு, மன சோர்வு வந்துச்சு, வெயிட் கெயின் ஆச்சு, நீரிழிவு நோய் கிடைச்சிது, நேர விரயமாச்சு, உளவியல் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மொத்தத்துல சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்தேன் அப்படின்ற அந்த அற்புதமான காலங்கள் போச்சு. எவ்வளவு பெரிய அடிமையாக இருக்கிறோம். அன்றைய காலத்தில் பிடித்து வாழ்ந்தார்கள், இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நடித்து வாடுகிறார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் அடிமையாகத்தான் இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு நல்ல மாற்றம் நிகழட்டும். இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. சமூக வலைதளம் அறிவை தருகிறதுன்னு ஒரு 3 பேர், சமூக வலைதளம் நம்மை அடிமையாக்குகிறதுன்னு ஒரு 3 பேர், இப்படி ஒரு பெரும் வாதத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சமூக வலைதளம் அறிவை வளர்க்கிறதா அடிமையாக்குகிறதா என்ற கேள்விக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்றேனே. நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்ப ஒரு வயதான அம்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்க ஆஃபீஸ்க்கு. என்னை வந்து பார்க்கணும் 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 பார்க்கணும்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறம் அவங்கள வர சொல்லிட்டோம், ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க பையனோட வர்றாங்க. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு எங்கள் அம்மா வயது இருக்கும். வந்த அம்மா என்னை பார்த்த உடனே கையை பிடிச்சிட்டு ஓன்னு, இப்படி கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏம்மா உட்காருங்கம்மான்னு ஆசுவாசப்படுத்தி ஜூஸ் எல்லாம் கொடுக்குறோம். என்ன ஆச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவன் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா யாருமே இல்லாத காரணத்தினால அவங்க மகன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க பையன் லவ் மேரேஜ். இந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் எப்பயுமே ஒரு சண்டை நடக்குமா. இந்த பையன் கோவத்துல அந்த அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டான். 4 மாசம் கழிச்சுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு, நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், இனிமே நம்ம என் பேரப்பிள்ளைகளை பார்க்கவே முடியாது போலன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஏக்கம். பேரப்பிள்ளைகளை இனிமே பார்க்க முடியாது, விளையாட முடியாதுன்னு அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க. இப்படியே போகுது 8 மாதம் 11 மாதம். ஃபோன் அடிச்சா எடுக்கல, பேரப்பிள்ளைகளை பார்க்க முடியல. அந்த அம்மா மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 11வது மாசத்துல அந்த பையன் வர்றான், அம்மா என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா நீ வீட்டுக்கு வாமான்னு கூட்டிட்டு வந்துட்டான். இந்த அம்மா 2 நாள் போகுது வீட்டில். 3ஆவது நாள் பையன்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, இத்தனை நாள் நான் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டியே, திடீர்னு வந்து வாமான்னு கூட்டிட்டு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு. நான் ஒரு புத்தக திருவிழால அம்மாவை பத்தி பேசியிருந்தேன். பட்டினத்தார் போய் தன்னுடைய தாய்க்கு தீ மூட்டும் போது ஒரு பாடல் பாடியிருப்பார்.
ஐயிரண்டு திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலாக கடந்தபோது பரிந்தெடுத்து செய்ய கையில் என்னை ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கடந்து 300 நாளளவும் அந்தி பகலென சிவனை ஆதரித்து தொந்தி சரிய பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் முட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டச் சிறகுலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகுலிட்டு தீ மூட்டுவேன் அரிசியோ இடுவேன் ஆத்தாளின் வாய்க்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசையுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியம்பு மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாளின் தாளி கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து மகனே என்று அழைத்த வாய்க்கு முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே நானும் இட்டத்தி மூழ்கவே மூழ்கவே வெந்தாலோ சிவபெருமான்ட்ட கேட்கிறாரா சோனகிரி வித்தா உன் பாதம் வந்தாலோ என்னை மறந்தாலோ சன்னதமும் உன்னினைவில் வரம் கடந்து என்னை ஈன்று எடுத்த தாய் வீற்றிருந்தால் அன்னை வீதியில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் ஏதென்று இரவாமல் பால் தெளிவிக்க வாருங்கள் ஏதென்று இரவாமல் எல்லாம் சிவமயமேனு பட்டினத்தார் பாடின இந்த பாடலை பாடியிருந்தேன். இத ஏதோ ஒரு சேனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கட் பண்ணி ரீல்ஸா போட்டிருக்காங்க. இந்த ரீல்ஸ் சுத்தி 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 அந்த பையனுடைய கைக்கு போயிருக்கு, அவன் போனுக்கு போயிருக்கு. இந்த ரீல்ஸை பார்க்கும்போது அந்த பையனுடைய மனதில் ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்திருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துருவோன்னு போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா கேட்டிருக்காங்க இவன்ட்ட, எப்படிப்பா நீ என்னை கூட்டு வந்தோடனே அந்த பையன் இந்த வீடியோவை காமிச்சிருக்கான், நம்ம பேசின இந்த வீடியோவை காமிச்சிருக்கான். அந்த அம்மா இல்ல, இந்த தம்பி பேச்சை கேட்டுதான் உனக்கு அந்த குற்ற உணர்வு வந்துச்சு, இந்த தம்பி பேச்சை கேட்டு என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணிருக்காயா, இந்த தம்பியை நான் பார்க்கணும்னு சொல்லி அதுல நம்ம நம்பர் இந்த கூகுள்ல இருந்து அந்த நம்பரை எடுத்து ஆபீஸ்க்கு போன் அடிச்சு என்னை பார்க்க வந்த அம்மா சொல்றாங்க, தம்பி இப்ப நான் என் பேர பிள்ளைகளோட விளையாடுறேயா, இப்ப என் வாழ்க்கை என் மகன் பிள்ளைகளோட இருக்கிறது சந்தோஷமா இருக்கியா, என் குடும்பத்தை நீ சேர்த்து வச்சுட்டயான்னு சொல்லி அவங்க கணவர் உத்ராட்ச மாலை போட்டிருந்தாராம். அந்த உத்ராட்ச மாலையை அந்த அம்மா போட்டிருந்திருக்காங்க. அந்த அம்மா அந்த உத்ராட்ச மாலை எடுத்து என் கழுத்துல போட்டு நீ நல்லா இருப்பையான்னா. ஒரு வீட்டுக்குள்ள வரும் சமூக வலைதளம்ன்றது எப்படிப்பான்னா, ஒரு வீடு மாதிரி. வீட்டுல கிச்சன் இருக்குமா, வீட்டுல சமையல் ரூம் இருக்குமா, வீட்டுல சாமி ரூம் இருக்குமா, பூஜை அறை இருக்குமா, வீட்டுல பெட்ரூம் இருக்குமா, வீட்டுல ஹால் இருக்குமா, வீட்டுல கழிவறையும் இருக்கத்தானே செய்யும். இந்த ஃபுட் பிளாக் பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிச்சனுக்குள்ள போறாங்கன்னு அர்த்தம். ஆன்மீக விஷயங்கள் பார்க்குறாங்கல்ல சமூக வலைதளத்துல, அவங்கெல்லாம் சாமி ரூமுக்கு போறாங்கன்னு அர்த்தம். அறிவு சார்ந்து இப்படி பேச்சை கேட்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஹாலில் உட்காந்து பேசுறாங்கன்னு அர்த்தம். பொழுதுபோக்கு விஷயங்கள் பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் பெட்ரூமுக்குள்ள போறாங்கன்னு அர்த்தம். ஆபாசத்தையும் அருவருப்பையும் பார்த்து கொண்டே இருப்பவர்கள் கழிவறையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நாம் சாமி ரூமுக்கு போக போறோமா, கழிவறையில் இருக்க போகிறோமா என்பது வீட்டின் மீது இருக்கக்கூடிய குற்றம் அல்ல, செல்பவனின் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றம் தான் இருக்கிறது. வீடு பொதுவாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த சமூக வலைதளம் அறிவை தருகிறதா, அடிமையாக்குகிறதா என்றால் சமூக வலைதளம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையாக இருக்கிறது. சமூக வலைதளம் மிகப்பெரிய ஒரு வீடாக இருக்கிறது. சமூக வலைதளம் மிகப்பெரிய ஒரு ஊராக இருக்கிறது. செல்பவனின் மனதை பொறுத்து இருக்கிறது. அந்த செல்பவனின் மனம் செம்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சமூக வலைதளத்தை, அறிவு சார்ந்த இந்த சமூகத்தை, அடுத்த தலைமுறையை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டோமே ஆனால் இந்த சமூக வலைதளம் அறிவைத்தான் தருகிறது, அறிவைத்தான் தருகிறது, அறிவைத்தான் தருகிறது என்ற ஒரு பெரும் தீர்ப்பை இந்த சீர்காழி மக்களினுடைய பெரும் ஆதரவோடு சொல்லி இந்த அற்புதமான சுதந்திர தின விழாவில் சிரிப்போடும் சிந்தனையோடும் ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நல்ல சிரிப்பை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இந்த சுதந்திர தினத்தில் நம் உதடுகளில் இருக்கக்கூடிய சிரிப்பு என்றைக்கும் இருக்கட்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.